இன்றைய முக்கிய செய்திகள். கூட்டணி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. ஆவேசமான தளபதி விஜய். தமிழக அரசியல் கடந்த சில நாட்களாகவே தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய விவாதப் பொருளாக இருந்தது. குறிப்பாக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையப் போகிறார் என பரவிய வதந்திகளுக்கு இன்று மிக அதிரடியாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இப்தார் விழாவில் கலந்து கொண்ட விஜய் மேடையில் பேசுகையில் தனது அரசியல் நிலைப்பாட்டை மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பதிவு செய்துள்ளார். அதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்தார் விழா பின்னணி. ரமலான் திருநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பூஞ்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் இஸ்லாமிய பெரியோர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட விஜய் மிகவும் எளிமையான முறையில் அனைவருடன் உரையாடினார். பொதுவாகவே விஜய் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆவது வழக்கம். ஆனால் இன்றைய நிகழ்வு வெறும் மத நல்லிணக்க விழாவாக மட்டும் அமையாமல் ஒரு அரசியல் திருப்புமுனை மேடையாகவும் மாறியதுதான் ஹைலைட். வதந்திகளுக்கு விஜய் கொடுத்த ரெட் சிக்னல். மேடையில் மைக் பிடித்த விஜய் எடுத்த எடுப்பிலேயே கூட்டணி வதந்திகளை சாடினார். அவர் பேசியதாவது: சமீப காலமாக விஜய் இந்த திசையில் போகிறார், அந்த திசையில் போகிறார் என பலரும் செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இதை கேட்டு நீங்களும் குழம்பியிருக்கலாம். ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லுகிறேன். மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி இந்த இரண்டு கொள்கையிலும் தமிழக வெற்றி கழகம் எப்போதும் சமரசம் செய்து கொள்ளாது. பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை மறைமுகமாக சொன்ன விஜய் தேவக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்பதிலும் தான் உறுதியாக இருப்பதாக கூறினார். இதன் மூலம் அதிமுக அல்லது திமுக ஆகிய பெரிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, தனது பலத்திலே களம் இறங்கப் போவதாக அவர் சிக்னல் கொடுத்துள்ளார். விஜய் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? மதச்சார்பற்ற வாக்கு வங்கி, சிறுபான்மையினர் மற்றும் மதச்சார்பற்ற வாக்காளர்களின் நம்பிக்கை பெற இந்த தெளிவான அறிவிப்பு அவசியம் என விஜய் கருதுகிறார். தனித்துவமான அரசியல். தனது முதல் மாநாட்டிலே சமரசமற்ற அரசியல் பற்றிய பேசியவர் அதை இப்பொழுது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு. சமூக நீதியில் சமரசம் இல்லை என சொல்வதன் மூலம் பாஜகவின் சித்தாந்தங்களுக்கு தான் எதிரானவன் என்பதை விஜய் மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார். யார் என்ன அவதூறு பரப்பினாலும் தொண்டர்கள் அதை நம்ப வேண்டாம் எனவும் 2026 லக்கை நோக்கி உறுதியாக நடைபெற வேண்டும் எனவும் அவர் தனது உரையில் கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக விஜயின் இந்த அதிரடி பேச்சு தற்போது தமிழக அரசியலில் பெரும் அலைகளை உருவாக்கியுள்ளது. மற்ற கட்சிகளின் எதிர்வினை என்னவாக இருக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.